வெல்கம் டு ஏர்கோட் இன்டர்நேஷ்னல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ராட் ஸ்டடீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஜெர்மனியில் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட யூஜி ஸ்டடியை முடிச்சுட்டு பிஜி ஸ்டடி அப்ராடில் போய் கண்டினியூ பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போது ஜெர்மனி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கண்ட்ரியாக இருக்கும். ஜெர்மனியில் போய் ஸ்டடீஸ் பண்ணுறனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் பிஜி அண்ட் யூஜிக்கு டியூஷன் ஃபீஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அதர் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது ஜெர்மனியில் படிக்க செலவு குறைவாக தான் இருக்கும். சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டே கூட படிக்கிற மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அப்ராடில் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் கல்ச்சர், அதோட டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்லாம் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். புது கண்ட்ரியில் இருக்கிறப்போ நம்ம இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லெல்லாம் நமக்குள்ளே டெவலப் ஆகும். ஏன் போய் நம்ம அப்ராடில் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே லோ டியூஷன் ஃபீஸாக இருக்கும். 400 இன்ஸ்டியூட்டுக்கும் மேலே ஜெர்மனியில் இருக்குது. 21,000 கோர்சஸ் இருக்குது. அங்கே வாழ்க்கை மலிவான செலவுலையே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அங்கேயே கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். உலகளவில் உயர்தர கல்வியை கொடுக்கறதுல ஜெர்மனி ஒரு பெஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. ஸ்டடீஸ் முடித்ததுக்கப்புறமா 18 மந்த் வரைக்கும் ஜெர்மனிலேயே தங்கி வேலை தேடலாம். அந்த பெனிஃபிட்டும் அங்கே இருக்குது. ஸோ நீங்களும் அப்ராடில் போய் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா? இப்போது நம்ம ஏர்கோட் இன்டர்நேஷ்னல் மூலமாக ஜெர்மனியில் ஸ்டடீஸ்க்கு ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு. நீங்களும் ஜெர்மனியில் போய் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா? நம்ம ஏர்கோட் இன்டர்நேஷ்னலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஏர்கோட் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லைசன்ஸ் பெற்ற ஒரு 100% ட்ரஸ்டபிள் ஏஜென்சி. தேங்க்யூ.